முதலாக இந்த ஆட்டத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்த 63 வேளாண்மையை சேர்ந்த எனது அன்பு சொந்தங்கள், அவர்கள்தான் எங்களுக்கு மானசீக குரு. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறுகை வலைக்குள்ளேயே மிகவும் பிரபலமான மனசாமி வலையை சேர்ந்த திருநாவுக்கரசு மாப்பிள்ளை அவர்களை நன்றியோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். முதலாக சொல்லிக்கொண்டே சொல்லி எங்களுக்கு சொன்னது மனசாமி வலையை சேர்ந்த எனது அன்பு மருமகர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக எனக்கு பாட வாய்ப்பளித்து இன்றும் கூட தன்னுடைய குழுவுக்கு ரெகுலராக அழைத்து கொண்டிருக்கிற என் அறுவை மைத்துனர் கொங்கு ஒயிலாட்ட குழு மற்றும் ஈசன் வழிமுறையுடைய நிறுவனர் அன்பு மைத்துனர் திரு பழனிவேல் அவர்களுக்கும், அவர்களோடு இருக்கின்ற என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய தம்பிகள், அன்புக்குரிய மாப்பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுக்கு அண்ணமா சுவாமி கதையை சொல்லிக் கொடுத்த ராஜு என்கிற ராஜலிங்கம் அவருக்கும், எங்களுக்கு உறுதியாட்டத்தை சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ என்கிற ஸ்ரீதர் அவர்களுக்கும், எங்களுக்கு ஜமாபாட்டத்தை சொல்லிக் கொடுத்த ஜான் தாராபுரத்தைச் சேர்ந்த ஜான் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தங்களுடைய குழுவுக்கு அழைத்து என்னை பாட சொன்ன நமது குழுவிலையும் வந்து பாடிய இந்த குழு எழுச்சியுடைய லெஜெண்ட் பூலவாடி திரு ராமசாமி மாமா அவர்களுக்கும், எனது தம்பி ஆசிரியர் என்ற சிவகுமார் அவர்களுக்கும், எனது மாப்பிள்ளை திரு மாயக்கோளூர் மகாலிங்கம் அவர்களுக்கும், அன்புக்குரிய நஞ்சிக்குட்டி மச்சான் அவர்களுக்கும், ஓலாபுர சிங்கம் மங்கை வழிக்குமாருடைய நிறுவனர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தனி ஒரு பெண்ணாக நின்று ஒரு குழுவை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழச்சி வழிக்குழுவினுடைய தலைவி தாரணி பூபதி அவர்களுக்கும், எங்களோடு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பயணித்து இப்பொழுது தனியாக குழுவினை கண்டு அங்கே நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அனுசுயா கனிமொழி அவர்களுக்கும், இந்த ஆட்டங்களை எல்லாம் சாலை ஆட்டங்களை எல்லாம் என்னோடு கூட வந்து கற்றுக் கொடுத்த எங்கள் மாமா பேரன் நன்றி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் வீரன் கலைக்குழுவின் சார்பாகவும், திண்டுக்கல் கொங்கு வள்ளிக்குழுவின் சார்பாகவும், சிவகுமார், கார்த்தி, பூபதி, நான் ஆகிய 4 சார்பாகவும் திண்டுக்கல் கொங்கு வள்ளிக்குழுவியை தன்னுடைய சொந்த குழுவை போல் நடத்தி கொண்டிருக்கின்ற அங்கு இருக்கிற என்னுடைய மாமாக்கள் அனைவரும், என்னுடைய அண்ணனும் இன்று வாரடி அவர்கள் கார்த்திகாதேவி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே இந்த அருமையான அற்புதமான ரசனை உள்ள இந்த ஊரிலே எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுத்த அன்பு சொந்தங்கள் 24 மணி சென்று செய்தவர்கள் அனைவருக்கும் வீரன் கலைக்குழுவின் சார்பாகவும், திண்டுக்கல் கொங்கு வள்ளிக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அதிர்ஷ்டம் இன்றைக்கு அன்புக்குரிய நகை மச்சக்காலை அவர்கள் இங்கே வந்தது. அவருடைய பாடல் நம்முடைய குழுவிலே என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் அதையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய பாட்டை எங்களுக்கு உபயோகித்துக் கொள்ள அவர் வழங்கிய அனுமதி அலாதியானது. நான் அவர்கிட்ட பேசினதை ரெக்கார்டிங் பண்ணி எங்கள் குழு எல்லாமே போட்டேன். அப்பேற்பட்ட திறமைசாலியான அவருக்கு கொங்கு வள்ளிக்குழுவின் சார்பாகவும் வீரன் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.